பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது, தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்குமே. கேப்டன் அவர்களையே அவமதித்த கட்சி, பெண்களை இழிவாக பேசுகிற கட்சி, பெண்களை இழிவுபடுத்துகிற கட்சி, அந்த கட்சியில போய் இந்த அம்மா இணைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். அதாவது கேப்டன் அவர்களை பேசியதே அவங்க வேணா மறந்திருக்கலாம், நாங்க மறக்க மாட்டோம். இன்னும் ஒரு சில தொண்டர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேப்டன் அவர்களுடைய உண்மையான தொண்டன் என்றால் தேமுதிக கட்சியில் இனிமேல் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்த செயல் இன்னும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பட்டியலினத்தவர் பகுதிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிருக்காங்க. அங்க போயிட்டு அங்க இருப்பவர்களுக்கு கை கொடுத்திருக்காங்க. எப்படி? கிளவுஸ் அணிந்து. மக்கள் இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்கள் தீண்டதகாதவர்களா? எங்களோட வாக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதா? வாக்கு சேகரிப்பதற்காக எவ்வளவெல்லாம் இறங்கி வர்றீங்க பாத்தீங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறமா எப்படி உங்களை நாங்க பாக்குறது, நீங்க ஏறி உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க. மக்களுக்காக அந்த மக்கள் ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா, மக்களே சிந்திச்சு வாக்களியுங்கள், வாக்களிச்சதுக்கு அப்புறம் சிந்திக்க முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்கள் நீங்களுமே சிந்திக்க வேண்டும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எப்பவுமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.